வெல்கம் பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக் நேர்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அறுசுவை நேரம். இன்னைக்கு என்ன சமையல் செய்யணும்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கீங்களா? இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இந்த ஐடியா உங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது செய்ய போகிற டிஷ் வந்து சைனீஸ் தோசை ரோல். ஆமாம், இட்ஸ் அ சவுத் இண்டியன் டிஷ், ஆனால் சைனீஸ் ட்விஸ்டோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சைனீஸ் தோசை ரோல், அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ நோட் பண்ணிக்கோங்க. தோசை மாவு 1 கப், காஞ்ச மிளகாய் 10லேருந்து 12, பூண்டு 4லேருந்து 5, கொடமிளகாய் பொடியாக நறுக்கியது 1/2 கப், டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், வினிகர் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சர்க்கரை தேவையான அளவு. சைனீஸ் தோசை ரோல் சாதாரணமாக தோசை செய்கிற மாதிரி செஞ்சு அதுக்கு மேலே ஒரு சாஸ் பூசிட்டு ரோல் பண்ணி சர்வ் பண்ணணும். அவ்வளோதாங்க, அவ்வளோ சிம்பிள். பட் எக்ஸாட்டிக் டேஸ்ட் இருக்கும் இதில். சைனீஸ் செஜ்வான் சாஸ் ரெடி பண்ண போகிறோம் இப்போது. அது எப்படி செய்யலான்னு பாருங்கள். முதல்ல ஒரு நான்ஸ்டிக் பேனில் காஞ்ச மிளகா பூண்டு போட்டு பாயில் பண்ணிக்கணும். பத்துலேருந்து 15 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். பூண்டு ஜூஸ் ரஃபாக கட் பண்ணி ஆட் பண்ணேன். 4லேருந்து 5. நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த காஞ்ச மிளகா நல்லா சாஃப்டான ஈஸியாக கிரைண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கொதிக்க வச்சா காஞ்ச மிளகா எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கு. ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால ஈஸியாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா பூண்டு இப்போ நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அதை சைடில் வச்சுட்டு இதே வானலியில் இப்போ கொஞ்சம் கேப்சிகம் ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஆயில், கொடமிளகாய் இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுருக்கேன். பாதி கப் ஆட் பண்ண போதும். இதோட சேர்ந்து நீங்கள் காளான் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் 2 மினிட்ஸ் சாட் பண்ண பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சாஸ் இதை ஆட் பண்ணணும். கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி அதிகமாக ஆச்சுன்னா கூட கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் சால்ட், அப்புறமா டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஃபுல்லாக காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், அந்த பேலன்ஸ் கொஞ்சம் இனிப்பு வேணும். இதோட வினிகர் 2 டீஸ்பூன்ஸ், சைனீஸ் டிஷ்ஷஸ் செய்யும்போது வினிகர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
கொஞ்சமாக ஸ்வீட் வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது டொமேட்டோ சாஸ் பத்தலைனாலும் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணலாம். செஜ்வான் சாஸ் இல்லை அதாவது சைனீஸ் சாஸ் எப்போவுமே கொஞ்சம் இனிப்பாக இல்லாமல் காரமாகவும் இருக்கும். நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கின பிறகு இதுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணலாம். இப்போ தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் செஜ்வான் சாஸ் இது. இது ஆக்சுவலி நீங்கள் நூடுல்ஸில் ஃப்ரைட் ரைஸில் கூட ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. அது இல்லாமல் ஸ்டார்டர்ஸ்க்கு கூட நல்லா யூஸ் பண்ணலாம். இது பன்னீரோடு செய்யலாம், இல்லை டோஃபுவோட செய்யலாம். நிறைய விதத்தில் இந்த சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது சைடில் வச்சுக்கலாம். இப்போ தோசை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அறுசுவை நேரத்தில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. வெல்கம் பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக் நேயர்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அறுசுவை நேரம். நார்மலாக பிளெயின் தோசை எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி செஞ்சு அதுக்கு மேலே சாஸ் அப்ளை பண்ண போகிறோம். தோசை ஒரு வாட்டி திருப்பி வச்சுட்டு, ஏன்னா இன்னொரு சைடு கூட குக் ஆகணும் இல்லையா, ஒரு வாட்டி திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா சாஸ் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சா இந்த செஜ்வான் சாஸ் இதை அப்படியே ரோல் பண்ணி சாப்பிடலாம். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன், ஏன்னா சாஸ் போட்டதுனால தோசை கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. இது ரோல் மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே ஒரு சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு தோசை போட்டுக்கலாம்.
சுவையான சைனீஸ் தோசை ரோல் ரெடி டு சர்வ். இப்போ இதுக்கான ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு பேன்ல தண்ணி ஊற்றி அதில் காஞ்ச மிளகா பூண்டு போட்டு நல்லா வேக வைக்கணும். அது சாஃப்ட் ஆன பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுக்கணும். இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றி கேப்சிகம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வைக்கணும். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதுக்கு வினிகர் 2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர், சர்க்கரை எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். தோசைக்கல்ல பிளெயின் தோசை ஊற்றி அதுக்கு மேலே செஞ்சு வச்ச சாஸ் அப்ளை பண்ணி ரோல் பண்ண சைனீஸ் தோசை ரோல் ரெடி டு சர்வ். ஓகே வியூவர்ஸ், இந்த நிகழ்ச்சியில் 2 சுவையான டிஷ்ஷஸ் பார்த்தீங்கல்ல, கோல்ட் அண்ட் ரிஃப்ரெஷிங் கியூக்கும்பர் சூப் அப்புறமா சைனீஸ் தோசை ரோல். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் இதே நிகழ்ச்சியில். டில் தென், திஸ் இஸ் திவ்யா பெசாலா சைனிங் ஆஃப் ஃப்ரம் அறுசுவை நேரம்.